இத்தனை காலமாக நம்ம யோசிக்க தெரியாமல் இருந்தோம். குட்டியாண்டவன் சொன்ன கட்சிக்கு ஓட்டு போட்டோம். சர்பத் வாங்கி தந்து படத்தை காட்டி கொடுத்த சொன்னாங்க. என்னமோன்னு நினச்சி சொன்ன மாதிரியே செஞ்சோம். நமக்கு ஓட்டுன்னா என்னன்னு தெரியல. அதுக்கு ஏன் குப்பஞ்சொப்பனை கூட விடாமல் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. விவரமானவங்களை கேட்டால் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறாங்கிறதெல்லாம் விட்டுரு, உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுன்னா. இந்த தற்கொலைகளோட கண்ணை திறந்து சாமிங்க அவங்க. நாங்களும் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம். இன்றைக்கி வரைக்கும் அவர் அழகாக இருந்தார், பிடிச்சிச்சு ஓட்டு போட்டோம். நல்லா நடித்தார், பிடிச்சிச்சு ஓட்டு போட்டோம். நல்லா பேசுகிறாருன்னு ஓட்டு போட்டோம். இது அந்த காலத்து பெருசுங்க கதை. அது பிளாக் அண்ட் ஒயிட் காலம். இப்போ இது டிஜிட்டல் காலம். உலகமே ஒரு கைக்குள்ளே வந்துருச்சு. இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஓட்டை பற்றி தெரிஞ்சு தான் கஞ்சி குடிக்கணும்னு கட்டாயம் இல்லைல்ல. அதான் ஓட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கவே இல்லை. முட்டை நாய்க்கு சிக்கணும் முழு தேங்காய் மாதிரி இப்போ வரைக்கும் இதை வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எலெக்ஷன் வரும், வீட்டுக்கு வீடு வருவாங்க, ஓட்டுக்கு காசு குடம் குக்கர்லாம் கொடுப்பாங்க. ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்க, தெரியாது. அதெல்லாம் அவங்க பாட்டு நமக்கு எதுக்கும்பாங்க. ஓட்டுக்கு வாங்கின காசு ஒரு 4 நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய கதை தான். எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் குளிர்ந்து போனோம். ஆஹா வெள்ளட்டும் ஜனநாயகம்னு குதிக்க ஆரம்பித்தா அப்புறம்தான் புரிஞ்சுது. பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொன்னாங்கல்ல, சொல்கிறத கேளு. நல்லா முக வெட்டா லட்சணமாக சிரிச்சா மனசை பறிக்கிற மாதிரி ஆட பாட தெரிஞ்சு ஃபைட் பண்ண தெரிஞ்சு நல்ல அழகாக வாட்ட சாட்டமாக எப்போவும் யூத்தாக நாசமாக போச்சு. ஐயா சாமிகளா, வெள்ளைக்காரங்க கிட்ட சண்டை போட்டு வாங்கின சுதந்திர இந்தியாவை ஜனநாயக நாடாக கட்டி எழுப்பிடுவீங்கன்னு உங்களை நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காங்க. வாங்க இப்போவாச்சும் அக்கறை காட்டுங்க. வாங்கி தந்த சுதந்திரத்தை சுரண்டி திங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்தது போதும். வாங்க ஓட்டு போடுங்க. இப்போவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட போகிறீங்க. ஒன்றே ஒன்று, ஏன் பிடிக்குங்கிறதுக்கு காரணம் மட்டும் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். எனக்கு இந்த கட்சி தான் பிடிக்கும்னு சொல்கிறீங்களா? நல்லது. ஏன் இந்த கட்சிங்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியுதா? இந்த தலைவன் பின்னாடி நிற்கிறதுக்கு, இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இந்த கொள்கையை பிடிச்சிருக்கிறதுக்கு, இந்த சாய்ஸுக்கு சரியான காரணம் இருக்கா? அவ்வளோதான். ஜனநாயக ஆட்சியோட வேற புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். இல்லை போடணுமேனு தான் போட்டேன், யாருக்கு போடுறதுன்னு தெரியல அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் சொல்லாதீங்க. சும்மா சாய்ஸில் முடிவெடுக்கிறதுக்கு இது இங்கி பிங்கி பாங்கி போட்டு விளையாடுற சின்ன பசங்க விளையாட்டு இல்லை, பெரியவங்க விளையாட்டு. 18 வயசு ஆயிருக்கும். உங்கள் தட்டுக்கு வராத சோத்துல இருந்து ஊருக்குள்ளே பெய்யாத மழை வரைக்கும் எல்லாத்தையும் கேள்வி கேட்குற பவர் இது. இனி நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. தொடங்கட்டும் ஒரு விரல் புரட்சி.